பரிமளம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரோ ஒரு டாக்டர் ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாப்பாராம். ஆனா அவர் புள்ளைக்கு இருக்கிற வியாதிய சரி பண்றதுக்கு ஹாஸ்பிடலா சுத்துவாராம். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. மீன் குழம்பு தரேன்னு சொன்னல, வா போலாம். இருங்க இருங்க, என்ன பரிமளம்மா, நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ நமக்குள்ள 1008 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை தீக்கணும்னு கிளம்பலாமா? என்ன பிரதீபா, என்ன பேசிட்டு இருக்க? யார் வீட்ல பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. பரிமளமா, வாழ்க்கைங்கிறது அது ஒரு ராட்டின மாதிரி. ஓ, மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இதுக்குள்ள என்ன ஆட்டம்! அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதான் புள்ள ரூபத்துல ஒரு பூகம்பத்தை ஃபேமிலியில கிரியேட் பண்ணிட்டான். ప్రతిభ, నీ ఎన్న சொல்ற? నాకేమి అర్థం కావట్లేదు. ఏంటి విషయం? తెలివా చెప్పు. அது மட்டும் இல்ல பரிமளம்மா, இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி ஆனதும் அப்படியே ஸ்டேட் சிஎம் ஆன மாதிரி என்ன ஒரு பில்டப். அபார்ட்மெண்ட்ல யார் வீட்ல யார் என்ன பண்றாங்க, யார் வீட்ல என்ன பிரச்சனை, அதை எப்படி தீக்கலான்னு போய் நின்னு தேவையில்லாம சீனை போடுறது. 10வது குறைக்கு ஸ்கூல்ல வாத்தியாரு பொண்ணுங்க கிட்ட பண்ற தப்பையெல்லாம் என்னமோ ராணி மங்கம்மா மாதிரி போய் தட்டி கேக்குறது. தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுறது. ఇప్పుడు నాకు బాగా అర్థమైంది. చెప్పు చెప్పు. பரிமளம்மா, இப்போ கொஞ்ச நாளா இந்த ஆட்டம் பாட்டம் புரட்சி எல்லாம் இதெல்லாம் காணுமே. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, నువ్వే చెప్పు. நானே சொல்றேன். கொஞ்ச நாளா ஒருத்தங்க பயங்கர மன உளைச்சல்ல இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? 10 மாசமா சுமந்து பெத்த புள்ள இப்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கான். அதான் நமக்கு எதுக்கு வம்புன்னு இந்த ஊர் விஷயத்துல எல்லாம் தலையிடாம அமைதியா அடக்கமா இருக்காங்க. இன்னும் நடக்க வேண்டியது பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கே. ప్రతిభ, నాకు ఆకలి ఎత్తుతుంది, రా పోదాం. ஓ சரி சரி, சாரி, நான் மறந்துட்டேன். இங்க மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்க வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிறது நமக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. நாம மீன் குழம்பு வயித்துல கொட்டிக்குவோம், வாங்க. రారా. பிரதீபாவுக்கு நம்ம குட்டி ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படி ஜாடமாடியா பேசி நம்மள வம்புக்கு இழுத்துட்டு போறா. அவளுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிறப்பவே இவ்ளோ பேசிட்டு போறா. அவளுக்கு தெரிஞ்சது நம்ம மானத்தை வாங்கிடுவா. முருகா, நீதான் காப்பாத்தணும். ஹாய் அத்தா, குட் ஈவினிங். என்ன பண்றீங்க அத்தா? தக்காளி சட்னி பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொன்னேன்? ஹாய் அத்தா, குட் ஈவினிங்னு சொன்னேன்ல, நீங்க எனக்கு திருப்பி சொன்னீங்களா? எப்படி எப்படி சொன்ன? என்ன அத்தா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஹாய் அத்தா, குட் ஈவினிங்னு சொன்னேன். ஹாய், அப்புறம் என்னது? குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். என்ன அத்தா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு தானே இருக்கீங்க? போயிட்டு இருக்கேன். எங்க இப்பெல்லாம் போற மாதிரி தெரியலையா அத்தா? ஏன் இப்படி கேக்குற?
நான் போயிட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க போற மாதிரி தெரியலையே. எதுக்கு சொல்றேன்னா உங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லையா அத்தை? அதுவும் நானும் உங்களை இப்பெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கிளாஸுக்கு போற மாதிரியே தெரியலையே. நீ எப்படி பாப்ப? நான் தான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன்ல. அப்புறம் ஆபீஸ் கேண்டீன்லயே நான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஓ, கத்துக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவேன். கஷ்டமா இருக்குதுல்ல அத்தை, என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க நிஜமாவே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? அத்தை, ஆன்லைன் கிளாஸ் நடக்கவே இல்ல. நேர்ல தான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நாளா போல, அதுக்கு விளக்கம் கேட்டு தோ லெட்டர் வந்திருக்கு. என்ன ஆச்சு அத்தை? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை என்கிட்ட சொல்லலாம்ல. ஏன் இப்படி கிளாஸுக்கெல்லாம் போக மாட்டீங்க? அது என்ன அத்தை, என்கிட்ட நீங்க சொல்ல முடியாத விஷயம்னே இல்லையே. இது வரைக்கும் நீங்க எந்த விஷயமும் என்கிட்ட மறைச்சதே இல்லையே அத்தை. ஏன் அத்தை இப்பெல்லாம் மட்டும் இப்படி? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கலையே. இல்ல அத்தை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் நான் சொல்லுவேன். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல அத்தை. நீங்க இப்பெல்லாம் இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னமோ என்ன பிடிக்காம போயிடுச்சோன்னு தோணுதா அத்தை? இல்ல, நான் எப்பவாவது ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா அத்தை? ஐயோ பவி, நீ என்ன பேசுற? உன்னை எனக்கு பிடிக்காம போயிடுமா? இல்ல அத்தை, என்னை விட்டுட்டு நீங்க தூரமா எங்கேயோ விலகி போற மாதிரி இருக்கு அத்தை. ஐயோ பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல பவி. அப்புறம் ஏன் நீங்க கிளாஸ்க்கு போல? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி, அதான் நான் கிளாஸுக்கு போல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கிளாஸுக்கு போறேன். சரி, அப்ப போலல, அப்புறம் ஏன் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ்க்கு போறேன்னு போய் சொன்னீங்க? அது வந்து நீ திடீர்னு கேட்டியே, அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் போய் சொல்லிட்டேன். இல்ல அத்தை, இப்ப கூட நீங்க சொல்ற எதையும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதுல எவ்வளவு சீரியஸா சின்சியரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா இருக்கு. அதனாலதான் நீங்க கிளாஸ்க்கு கூட போகாம இருக்கீங்க. அப்படிதானே அத்தை? ஐயோ பவி, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன நம்பு. சரி சரி, போ போ போ, நீ போய் உட்காரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்ல மாட்டீங்களா அத்தை? சரி, இனிமே இத பத்தி நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அத்தை. பவி, நிஜமாவே நான் உன்கிட்ட எதையுமே மறைக்கலையே பவி. இல்ல அத்தை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் தெரியுது நல்லா. பவி, முருகா, நீ ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? பவி முகத்தை என்னால நேருக்கு நேரா கூட பார்க்க முடியலையே. அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு முருகா. இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நான் குட்டி விஷயத்தை மறைச்சு மறைச்சு வைப்பேன்? என்னால முடியல முருகா. இதுக்கு நீதான் சீக்கிரமா தீர்வு சொல்லணும். என்னோட பவி என்ன சந்தேகப்படுறா முருகா. கோச்சுக்கிட்டா பாத்தியா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பவி கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை கைதியா நான் இருக்கேன். பவி முன்னாடி ஒரு குற்றவாளியா நான் இருக்கேன். நான் என் மனசுல இருக்கிற பிரச்சனையை பவி கிட்ட சொன்னா அது அவளுக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அப்புறம் பவி ரொம்ப பாவம், தவிச்சு போயிடுவா.
இப்ப என்ன பண்ணலாம்? ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணலாமா? என்ன இவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணா எடுத்து பேச மாட்டேங்கிறாரே. என்ன லட்சுமி மேடம் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க இருக்கீங்க? என்ன மேடம் ஃபோன் பண்ணீங்களா? நான் இங்க தானே இருந்தேன். உங்க போன்ல கொஞ்சம் பாருங்களேன், எத்தனை முறை நான் ஃபோன் பண்ணிருக்கேன்னு. நான் உள்ள ரூம்ல இருந்தேன். இப்பதான் வந்து பாக்குறேன் உங்க போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணேன் தெரியுமா? நீங்க போனே எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் இங்க தான் இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன சொல்லுங்க மேடம்? சொல்லுங்க மேடம். என்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? குட்டி பிரச்சனை முடியற வரைக்கும் உங்க கூடவே நான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்க தானே? வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்த வேணாம். என் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி என் கூட இருந்து என்னோட பிரச்சனையை தீர்க்க போறீங்க? சொல்லுங்க. ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் போன் எல்லாம் எடுக்காம இல்ல. நான் உள்ள ரூம்ல இருந்தேன், போன் ஹால்ல இருந்துச்சு. வந்து பார்த்தா என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க போன் எடுக்கலன்னதும் உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கேன் நான் இப்போ. என்ன மேடம் பதறி போயிட்டீங்களா? இந்த ஒரு பிரச்சனை முடியாம இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மேடம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன். சரி, நீங்க கொஞ்சம் கீழே வாங்க, பார்க்கிங் ஏரியாக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி மேடம், நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னது 10 நிமிஷமா? எதுக்கு 10 நிமிஷம்? அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க. சரி மேடம், இப்பவே வந்துடுறேன். 10 நிமிஷமா? பவி என்கிட்ட வந்து, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல, நீங்க மட்டும் ஏன் அத்தை இப்ப என்கிட்ட விஷயத்த மறைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட எல்லாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நான் அவகிட்ட என்ன சொல்றது சொல்லுங்க. என்கிட்ட வந்து நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறமா பவித்ரா அப்படி கேட்டாங்களா? ஆமா சார், அதுக்கப்புறம் தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். எனக்கு அவகிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் சொன்னதே இல்ல, அதுக்கான அவசியமும் இருந்ததில்ல. ஆனா இப்போ பவிக்கிட்ட நான் தினமும் போய் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் போய் சொல்லும் போது நெருப்புல விழுந்த ஒரு புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன் சார். மேடம், நீங்க பொய் சொல்றீங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? பவிக்கு தேவையில்லாத விஷயத்த நீங்க பவி கிட்ட சொல்லாம தவிர்க்கிறீங்க, அவ்வளவுதானே? இதனால பவித்ராக்கு எந்த லாஸும் இல்லையே. நீங்க சொல்ற பொய்னால குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கும்போது நீங்க சொல்ற பொய் நல்லதுக்கு தானே மேடம்? பவித்ராவுக்கும் சந்தோஷ்க்கும் இடையில எந்த விரிசலும் விழுந்துடக்கூடாதுன்னு தான் நீங்க இந்த விஷயத்த மறைச்சிங்க. இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், இது உங்க கடமை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் சார், ஆனா என்னால பவி முகத்தை பார்க்க முடியலையே சார். நான் எதுக்கு கிளாஸ்க்கு போலன்னு என்கிட்ட கேட்டா, நான் ஆன்லைன்ல போறேன்னு போய் சொல்லிட்டேன். அது பொய்ன்னு அவ கண்டுபிடிச்சிட்டா சார். இப்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. லட்சுமி மேடம், நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இன்னும் சமாதானமாகாம இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த நல்ல மனசு யாருக்கும் வராது. கண்டிப்பா உங்களை பவி புரிஞ்சுக்கிற நேரம் வரும். அது வரைக்கும் நீங்க இப்படி மெயின்டைன் பண்ணுங்க. மத்தத பத்தி வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஹரி சார், நான் எப்பவும் மன உளைச்சல்ல இருக்கும்போது நீங்க தான் சார் எனக்கு ஆறுதலா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க சார். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சபாஷ், சரியான ஜோடி. எந்தா லட்சுமி அம்மா, ஹரி சார் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சமையல் எப்படி எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன உன்னி சார்,
பேச்சு வித்தியாசமா இருக்கு. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. ஐயோ என் குருவாயூரப்பா, நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் தான். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே, அதனாலதான் லக்ஷ்மி அம்மா நான் அந்த மாதிரி பேசுறேன். என்ன புரியலையா லக்ஷ்மி அம்மா? நான் இந்த மாதிரின்னு சொன்னது உங்களுக்கு எந்த மாதிரின்னு தெரியல. கரெக்டா லக்ஷ்மி அம்மா? என்ன உன்னி சார், சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஹரி சார், നിങ്ങൾ കുറച്ച് സൈലന്റ് ആയിട്ടിരിക്കണം. ഞാൻ ലക്ഷ്മി അമ്മ കിட்ட പേസിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഓക്കേ, മനസ്സിലായോ? லக்ஷ்மி மேடம், നിങ്ങൾ പറയാം, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட பிரதீபா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது நீங்க 2 பேரும் அதை ஒத்துக்கல. அப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ளேயும் நாங்க பாத்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா இப்போ யாருக்குமே தெரியாம தனியா ரகசியமா நின்னு சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன லக்ஷ்மி அம்மா, எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? உன்னி சார், நாங்க 2 பேரும் பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெரியாம தான் கேக்குறேன். எங்க 2 பேரையும் கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? அது யார் யார் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு பாக்குறது தான் உங்க வேலையா? அதுவும் இல்லாம இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி கூட நீங்க இல்ல. கரெக்ட் ஆயிட்டு പറഞ്ഞു. யான் செக்ரட்டரி இல்லதான். ஆனா இப்ப நீங்க தானே செக்ரட்டரியா இருக்கீங்க. நீங்களே இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம் மேடம்? என்ன பண்ணிட்டாங்க உன்னி சார்? என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறேன். நீங்க அப்படி என்ன பாத்துட்டீங்க இப்படி பேசுறீங்க? இத பாருங்க உன்னி சார், இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லக்ஷ்மி அம்மா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? ஏதோ உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான் கேட்டேன். என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னு கேக்குறேன். இத பாருங்க உன்னி சார், எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பாருங்க, இந்த மாதிரி இனிமே பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. பேசல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. கிளம்புறேன். போறேன். கிளம்புங்க சார். என்ன 1000ன்றாங்க? அதுக்கு மேல இருக்கு. வந்துட்டாங்க. கொஞ்சம் இடம் விட்டா கேள்வி கேட்க வேண்டியது, ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இவருக்கு இதே வேலையா போச்சு. லக்ஷ்மி மேடம், ஏன் கோவப்படுறீங்க? விடுங்க. என்ன விடுங்கன்னு கேக்குறேன் சார். அப்படி என்ன நம்ம பேசணும்? நம்ம பேசக்கூடாதா? அது கேக்குறதுக்கு இவர் யாரு? இவர் எப்படி என்கிட்ட கேள்வி கேட்கலாம்? நாம என்ன பேசினாலும் அதை கேக்குறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார்? சொல்லுங்க சார். இவர் மட்டும் இல்ல, யார் என்ன கேட்க முடியும்? நம்ம பேசக்கூடாதா? நம்ம எங்க வேணாலும் நின்னு பேசலாமே. இங்க பேசலாம், அங்க பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாமே சார். எனக்கு வேற யாரும் இருக்காங்க சார் பேசுறதுக்கு? எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? பையனோட பிரச்சனை, மருமகளோட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. நான் யார்கிட்ட சொல்லுவேன் சார்? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க சார் நான் இதெல்லாம் சொல்றதுக்கு. ரிலாக்ஸ். என்ன ரிலாக்ஸ் சார்? டென்ஷனா இருக்கு. ரிலாக்ஸ் மேடம், ரிலாக்ஸ். ஆண்டி, வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆமா ஆண்டி, லஞ்ச் வீட்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். சரி ஆண்டி, நான் அப்புறமா கால் பண்றேன், வச்சிடுறேன். சொல்லுங்க மேம், யாரை பார்க்கணும்? குட் மார்னிங் சிஸ்டர், ஹவ் யூ? ஆர் யூ ஓகே? மேம், என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்களை ஹே, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ யுவர்செல்ஃப் அண்ட் யூ டசன்ட் நோ மைசெல்ஃப். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் a policy. There is a saying, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா அர்த்தம் தெரியும்ல? தெரியும் மேம், ஸ்கூல்ல தமிழ் செய்யுள்ள படிச்சது. புலவர் கணியன் பூங்குன்றனார். நான் சொல்றது சரியா மேடம்? வாவ், அல்டிமேட் மேன். அசத்துறீங்களே.
ஓகே மேம், நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க மேம், உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஆக்சுவலி இங்க சந்தோஷ்னு யாராவது ஒர்க் பண்றாங்களா? ஆமா மேம், சந்தோஷ் சார் தான் எங்க ஆபீஸோட ஹீரோவே. அவர் தான் எங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா இந்த முறை தான் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. அவர் வர சொல்லணுமா? நோ 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 நோ. ஆக்சுவலி நான் அவரை மீட் பண்ண வரல. இன்ஃபேக்ட் அவர் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. சோ ஐ கேன் மீட் ஹிம் எப்ப வேணாலும். ஆக்சுவலா நான் இங்க மிஸ் ஆதிரா அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன்.